அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். வசனம் சொல்லுகிறது, ஏரோது ராஜா ஒரு உலகத்துல ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி இல்லையா, ஒரு அதிகாரம் படைத்தவன். என்ன செய்கிறான்னா சபையை துன்புறுத்துகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தாலும், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருந்தாலும், சபைக்கு எப்பொழுதுமே எங்கே இருந்தாவது பிரச்சனை வரதான் செய்யும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? பிரச்சனை இருக்குதுன்னா கர்த்தர் கூட இருக்கிறான்னு அர்த்தம். பிரச்சனை இல்லைன்னா கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், பிரச்சனை இருக்குன்னா அதான் சொன்னேன்ல, பிரச்சனையை கொடுத்து அவரை டெஸ்ட் பண்ணுவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பசங்க டெஸ்ட் பண்ணுவார், சோதிப்பார். ஆமாம், பிரச்சனையை கொடுத்து தான் சோதிப்பார். நம்ம நேசிக்கிறோமா இல்லையா, கட்டளையை கீழ்ப்படுகிறோமா இல்லையா. ஏன்னா எல்லாருக்கும் உண்மையான ஆராதனையை செலுத்த முடியாது. நிறைய பேர் பிரச்சனை வந்ததும் வீட்டில் படுத்து தூங்குவாங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆனால் நம்ம பிரச்சனை வந்ததும் ஆலயத்தில் வர்றோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய பேர் பிரச்சனை வந்ததும் சொந்த பந்தம் வீட்டில் போவாங்க, இல்லை ட்ரக் அடிக்ஸாக மாறிடுவாங்க. பிரச்சனை வந்ததும் என்னெல்லாமோ பண்ணுறாங்க, சூசைட் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு பிரச்சனை வந்தால் அவருடைய சமூகம் மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? பிரச்சனை வந்தால் அவரை மட்டும்தான் தெரியும். பிரச்சனை வந்தால் அவரை மாத்திரம்தான் தேட தெரியுது, வேற யாரையும் தெரியல. ஏன்னா பிரச்சனை. அதனால தான் சொன்னேன், உன்னுடைய துதி தான் உனக்கு ஆயுதம், உன்னுடைய ஆராதனை தான் உன்னுடைய போர்க்களம், உன்னுடைய பிரச்சனை தான் சாட்சி. மறந்துடாதீங்க, உங்கள் பிரச்சனை தான் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறது. பிரச்சனை தான் சாட்சி. சபைக்கு விரோதமாய் ஏரோது துன்பப்படுத்த தொடங்கினான். அதோட நிப்பாட்டல்ல, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால கொலை செய்தான். யாக்கோபை கொலை பண்ணினதும் அடுத்ததாக அடுத்த வசனம் சொல்லுகிறது, அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு. அந்த கொலை பண்ணினதும் யூதருக்கு என்னாச்சு? மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் யூதர்களும் ஏரோது நாட்களும் ஒன்றா எப்போவுமே அவங்க ஒன்று சேரவே மாட்டாங்க, அவங்க ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவங்கெல்லாம் ஒன்றாயிருவாங்க. ஆமாம், இல்லைன்னா ஏரோது நாட்களும் யூதர்களும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சபைக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் ஏரோதும் யூதரும் ஒன்றாயிட்டாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க? கையசிச்சு காமிங்களேன். ஆமாம், அவங்கள அந்த அத்தையும் அந்த மாமியும் பேச மாட்டாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அத்தையும் மாமியும் ஒன்றாயிருவாங்க. அந்த பெரியம்மாவும் சித்தியும் பேச மாட்டாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவங்கெல்லாம் ஒன்றாயிருவாங்க. எப்படி தான் ஒன்றானாங்களோ. நீங்கள் வேற சொல்லுவீங்க, அவங்க ரெண்டு பேரும் வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பே இல்லாதவங்கெல்லாம் ஒன்றாயிருவாங்க. ஏன்னா பிரச்சனை நமக்கு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நமக்குன்னு ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்த கூட்டம் ஒன்றாயிரும். இங்கே பாருங்களேன், ஏரோதும் யூதர்களும் ஆசாரியர்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று பேசவே மாட்டாங்க. ஆனால் சபைக்கு பிரச்சனைன்னு வந்ததும் அவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்க. பாருங்களேன், அதனால தான் எப்போ சொல்லுவேன், இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மீதியானும் அமலேக்கியன் பெலிஸ்தியன் எல்லாம் ஒன்றாயிருவான். அது வரைக்கும் மீதியானும் அமலேக்கியனும் சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனால் இஸ்ரவேலை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒன்றாயிருவாங்க. அவங்கெல்லாம் ஒரு யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பசங்க, அதுதான் உலகம், அதுதான் குடும்பம். இதுக்கு சத்தம் இல்லை, இதுக்கு சத்தம் இல்லை. ஆமாம், இதுக்கு சத்தம் இல்லை, அதுதான் சபை. ஆமாம், சபைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் எல்லாம் ஒன்றாயிரும். இவங்க எல்லாம் யூதருக்கு பிரியமாக இருக்கிறது. இவர் ஏற்கனவே யாரு கூட சண்டை போட்டுருக்கிறாரு? யூதர்களோட. இப்போ யூதர்களுக்கு சந்தோஷம் வருதுன்னு தெரிஞ்சதும் திருப்பி யாரை பிடிக்க ஆரம்பிக்கிறான்?
பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். தேவனுடைய பிள்ளையே, பேதுரு ஈஸியா பேதுருவை பிடிக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன ஈஸியா பிடிக்க முடியாது சொல்லுங்களேன். ஆமாம், வேணா யாக்கோபை பிடிக்கலாம். ஒருவேளை யாக்கோபை பிடிச்சது உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா பேதுருவை நீ தொடவே முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன தொடவே முடியாது. ஆமா, பேதுருவை தொடவே முடியாது. ஒருவேளை பேதுரு மறுதளிச்சவனா இருக்கலாம், பேதுரு ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம், கொஞ்சம் கோவக்காரனா இருக்கலாம். பேதுரு உங்களுக்கு தெரியும், இயேசுவை மறுதலிக்க, இயேசுவை காட்டி கொடுக்கணும் வந்ததும் கத்தி எடுத்தவனா இருக்கலாம். பேதுரு வித்தியாசமானவன் தான். பேதுரு வெளிப்பாடு பெற்ற பேதுரு தான். கடலுக்கு மேலேயே நடக்கிறதுக்கு துணிச்சல் உள்ளவன் தான் பேதுரு. ஆனா கடைசியா ஒருவேளை மறுதலிச்சான்னு ஒரு குற்றத்தை வச்சு பேதுருவை நீ பிடிக்கணும்னு நினைச்சாலும் கைய போட முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தொட முடியாதுன்னு சொல்லுங்க. யாக்கோபை தொடலான்னு பிளான் பண்ணதும், யாக்கோபை தொட்டது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. யாக்கோபை கொலை பண்ணினதும் அவங்க நினைச்சிட்டாங்க இதோட பேதுருவையும் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. தேவனுடைய பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது யாக்கோபும் ஒரு சீஷன் தான். யாக்கோபை கொல்றதும் கடினமான காரியம்தான். ஆனா அவனுக்கு யாக்கோபை கொலை பண்ணினதும் யூதர்களுக்கு சந்தோஷம் வந்ததும் அதே மாதிரி பேதுருவை பிடிச்சு அடைக்கலாம் நினைச்சிட்டாங்க. ஆனா ஏன் கர்த்தர் பேதுருவை தொடவே விடல. தேவனுடைய பிள்ளையே, ஏன் தேவன் பேதுருவை தொடவே முடியல. பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்புன்னா என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, புளிப்புன்னா பாவத்தை குறிக்கிறது. அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில் என்ன செய்வாங்களா, வீடை கிளீன் பண்ணுவாங்க, குப்பையெல்லாம் எடுத்து மாற்றுவாங்க. நம்ம ஷைன் இந்தியாவில் என்னைக்கு கேரல் வருதுன்னு தெரியுதோ அப்போதான் வீடெல்லாம் கிளீனிங் நடக்கும். சத்தலையே இப்போ ஒரு ஸ்மைல் மட்டும்தான் இருக்கு, அங்கேருந்து இங்கே பார்க்குறாங்க. தேவனுடைய பிள்ளையே, எப்போ கேரல்ஸ் வருது அப்படின்னதும் ஹவுஸ் கிளீனிங் நடக்கும். தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து மாற்றுவோம். டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் வருதுன்னு தான் கிளீனிங் நடக்கும். அதே மாதிரி இப்போ என்னாச்சு, புளிப்பில்லை அப்போ பண்டிகை, வீடை க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் சில நேரம் வெளியே க்ளீனிங் எல்லாம் அழகாக இருக்குது, வெளியே ஸ்டார் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ள க்ளீனிங் இல்லையே. சில உள்ள க்ளீனிங் இருக்காது. உள்ள க்ளீன் பண்ண வேண்டியது எங்கே? உள்ளம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க, உள்ளம், இல்லைன்னா கோச்சுக்குவாங்க. ஆமாம், உள்ளம் கிளீனிங் இல்லை, வெளியே கிளீனிங் பயங்கரமாக இருக்குது. வெளியே டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். புளிப்பில் அப்போ பண்டிகை நாட்களாக இருந்தது, வெளியே கிளீனிங் நடக்குது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே, அவனை பிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, சிறைச்சாலையிலையும் வச்சாச்சு. சிறைச்சாலையிலையும் அடைச்சு வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி, இப்ப என்ன நினைச்சிட்டாங்க, பஸ்கா பண்டிகை மாத்திரம் முடியட்டும், இவனை வெளியே கொண்டு வரலாம், இந்த காரியம், இந்த சீசன் மட்டும் முடியட்டும், இவனை அப்படியே தூக்கிடலாம், இவனை அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணி, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, எண்ணி, ஓ மனுஷன் நினைக்கிற மாதிரி என் தேவன் நினைக்கவே விட மாட்டார். உன்னுடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. ஓ, அவன் ஒருவேளை என்ன வேணும்னாலும் நினைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எந்த மனிதர்களாக இருந்தாலும், எந்த பிசாசின் செயல்களாக இருந்தாலும், என்ன வேணாலும் திட்டம் பண்ணலாம். ஆனா மனுஷன் நினைக்கிறபடி உன்னுடைய முடிவு நடக்காது. என் தேவன் ஒரு காரியத்தை நினைத்தார், அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். என் தேவனுடைய திட்டத்துக்கும் மனுஷன் திட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவன் 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 அவர் ஒரு காரியத்தை நினைச்சா அதை தான் செய்வார். உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. நல்லா பிளான் பண்றாங்க, பிளானிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அவர் தான் டிசைட் பண்ணணும், அவர் தான் தீர்மானிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிளானிங் சூப்பராக தான் இருக்கு. ஆமாம், பிளானிங் எல்லாம் சூப்பராக தான் இருக்கு. எல்லா பிளானிங்கும் நல்லா இருக்கும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில சில பிளானிங் எல்லாம் பயங்கரமாக போடுவோம். எனக்கு தெரியும், நம்ம அந்த முன்னாடி கோத்தகிரி ட்ரிப் போடும்போது, மேக்மா இல்லை கன்னியாகுமரி கேம்பெல்லாம் போடும்போது பிளானிங் போடுவோம். கடைசி எல்லா பிளானிங் போட்டு நடக்கிறது பார்த்தா குண்டக்கு மண்டக்கு நடக்கும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? பிளானிங் பயங்கரமாக தான் இருக்கும், ஆனால் நடக்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஆண்டவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இங்கே அவனை வெளியே
ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். பாருங்களேன், யாக்கோபை ஈஸியா தொட முடிஞ்சிச்சு. பேதுருன்னு வந்ததும் ஏரோதுக்கே தெரியுது பேதுருவை ஈஸியா தொடவே முடியாது. அதனால தான் 4 வகுப்புக்கு பின்னாடி கொண்டு நிறுத்தி வச்சான். அப்படின்னா அவன் வெளியே வரணும்னா முதல் கதவை திறந்து, 2வது கதவை திறந்து, 3வது கதவை திறந்து, 4வது கதவு திறந்து தான் வெளியே வர முடியும். மனுஷன் நினைக்கிறான் 4 கதவுக்குள்ள அடைச்சு வச்சா நீ வெளியே வர முடியாதுன்னு. ஆனா என் தேவன், பேதுருவிற்கு ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் செத்து போயிடுச்சு, கல்லறைக்குள்ள வச்சாலும் அந்த கல்லையே புரட்டி தள்ளி போட்டு வெளியே வருகிற தேவனை அவன் ஆராதிக்கிறபடினால 4 வகுப்புக்கு உள்ள போட்டு அடைச்சு போட்டாலும், எத்தனை போர் சேவகர்களை நிறுத்தினாலும் பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சா என் தேவன் வெளியே கொண்டு வருவார். நான் பேதுருவை மாத்திரம் சொல்லல, உங்களை குறித்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களை என் கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னு நினைத்தா என் தேவன் வெளியே கொண்டு வருவார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த கடன்லேருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அது கேன்சரா இருந்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவன் கை குறுகி போகல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எத்தனை அடுக்கு வகுப்புகளை வச்சாலும், எத்தனை கேட்டை போட்டு பூட்டி வச்சாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சா வெளியே கொண்டு வருவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டே கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, சீக்கிரமா வெளியே வரப்போறோம். ஆமா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரமா கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒரு பலத்த சாட்சி உண்டாகும் உங்க வாழ்க்கையில. கர்த்தர் வெளியே கொண்டு, அது என்ன பிரச்சனை, என்ன நெருக்கம், என்ன கடன் பாரம், என்ன வேதனையான சூழ்நிலையா இருந்தாலும் அதிலிருந்து என் தேவன் வெளியே கொண்டு வருவார். என் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அவர் வெளியே கொண்டு வரணும்னு நினைச்ச யாரும் தடுக்கவே முடியாது, யாரும் தடுக்க முடியாது. அந்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். சபையார் எப்படி ஜெபிச்சாங்களாம்? ஊக்கத்தோட ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு நாள் ஜெபிக்கணும்னு சொன்னா யாருக்கு முடியவே முடியாது. அதனால தான் கர்த்தர் சில நேரம் ஏரோதை வச்சு ஜெபிக்க வைப்பா. எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய பிள்ளையே, என்ன வேணாலும் நம்ம ப்ரேயரை பற்றி அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம். ப்ரேயரை பற்றி புக்கை எழுதினாலும் என்ன அட்வைஸ் பண்ணாலும் எப்போ ஒரு ஏரோது எழும்புறானோ அப்போ தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் அட்வைஸ் எல்லாம் சொல்லுவோம். நம்ம எப்போவுமே எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை, கடல்லேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி குடும்ப ஜீவியத்தை கட்டுறது, எப்படி பிள்ளைகளை சரியாக வளர்ப்பது எல்லாம் சொல்லுவோம். ஒரு நாளில் வியாதின்னு ஒன்று வந்து தான் தெரியும் எப்படி வியாதியிலேருந்து வெளியே வருகிறதுன்னு. ஒரு நாள் இழப்புன்னு ஒன்று வந்தால் தான் தெரியும் அந்த இழப்புலேருந்து எப்படி மீண்டு நிற்கிறது என்று. ஒரு நாள்ல வாழ்க்கையில கடன் என்று வந்தால் தான் தெரியும் எப்படி கடனுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும். அது திருந்தாத பிள்ளைய வச்சு வாழ்க்கையை நடத்தும் போது தான் தெரியும் எப்படி அந்த பிள்ளைய சரிப்படுத்தி வெளியே வருகிறது என்று. தேவனுடைய பிள்ளையே, சில ஏரோதை கர்த்தர் வாழ்க்கையில கொண்டு வருவார். எதற்காக தெரியுமா? அந்த ஏரோது இருந்தாதான் சபை ஊக்கமாக ஜெபிக்க முடியும். அந்த பிரச்சனை இருந்தாதான் நீங்க ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அதற்காக தான் சில பிரச்சனைகள். அந்த வியாதி வந்ததுனாலதான் இயேசுவே தேடுறோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? வியாதி இல்லைன்னு இயேசுவை தேட மாட்டோம். தலைவலி வந்ததுனாலதான் இயேசுவை தேடுறோம். ஆமா, கேன்சரா இருக்குமோ, என்ன வருதோ, ஒரு பயம் எங்கேயோ வந்துருது. பிள்ளை ட்ராக்கு மாறும்போது தான் ஒரு பயம் வந்துடுது. இயேசுவே பிடிக்க ஆரம்பிக்கிறோம். சில ஏரோது, கடன் என்கிற ஏரோது, வியாதி என்கிற ஏரோது, நெருக்கம் என்கிற ஏரோது, உபத்திரவம் என்கிற ஏரோது, பிரச்சனை என்கிற ஏரோது வருகிற நேரத்துல தான் சபை ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. குறித்திருந்த நாள், பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, குறித்திருந்த நாள். ஒருவேளை மனுஷன் குறித்திருந்த நாளை குறிக்கலாம், ஆனா ஏன் தேவன்
குறித்த நாளையே மாற்றுகிற தேவன். மனுஷன் குறித்த நாளுக்கும் என் தேவன் குறிச்சிருக்கிற நாளும் வித்தியாசம். மனுஷன் ஒரு நாளை குறிச்சு வச்சிருந்தா, ஆனா அதுக்கு முன்னாடியே முந்தின நாளிலே ராத்திரியான நேரத்திலே என் கர்த்தர் எனக்காக எழுந்தருளினார். அப்படின்னா நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? அந்த விளிம்பு வர கொண்டு வந்தார், அந்த எஞ்சு வர கொண்டு வந்தார், குறித்திருந்த நாள் ராத்திரி வர கொண்டு வந்தார். இருக்கிறது 4 அடுக்கு காவலுக்கு உள்ள 4 குறிக்கப்பட்டுச்சு. குறிக்கப்பட்டதும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு இவனை தான் தலையை வெட்ட போகிறாங்க, இவனுக்கு தான் தூக்கு தண்டனை, நாளை இவன் வாழ்க்கை தான் முடிய போகுது, இவன் தான் ஊரெல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கும். கடைசியாக பார்க்குற மாதிரி பேதுவை திருப்பி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகள்னாலே கட்டப்பட்டு 2 சங்கிலிகள்னால கட்டப்பட்டு 2 சங்கிலினாலையும் அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். இவனை கொலை பண்றதுக்கு நினைச்ச 2 சேவகர்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? 2 சேவகர்கள் எங்க இருக்கிறாங்க? 2 சைடும் இருக்கிறாங்க. அதே போல எப்படி இருக்கிறாங்க? கையில சங்கிலியிலாக கட்டி இருக்கிறாங்க. நான் இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்த்தேன்? எதிரிக்கே நம்ம குறித்து கொஞ்சம் பயம் இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, எதிரிக்கே நம்ம குறித்து பயம் இருக்கு. எதிரிக்கு நம்ம குறித்து பயம் இருக்குது. ஆனால் நமக்கு நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறோம்? நான் ரொம்ப வீக்கு, நான் ரொம்ப மோசம், எனக்கு பலனே இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு எப்படி நான் வாழணும்னு தெரியாது, எனக்கு எப்படி ஆண்டவரை இதுக்கு மேலே நான் எப்படி நம்பணும், ஆண்டவரை நான் இதுக்கு மேலே எப்படி வளரணும், இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிரியே காவல் பண்ணும்போது 4 அடுக்கு சாலைக்கு உள்ளே வச்சு 2 சங்கிலியை வச்சு பக்கத்தில் 2 போர் சேவகனை நிறுத்தி இவன் எலும்பவே போகக்கூடாது, தப்பிக்கவே இவனை விடக்கூடாதுன்னு நினைச்சாலும் என் கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. அந்த வசனம் சொல்லுகிறது, 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டு இவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தான். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, தூங்கிட்டு இருந்தான். நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? பிரச்சனை வந்தால் அதிக தூக்கம் வரும், டிப்ரெஷன்லலாம் தூக்கம் வரும். நான் எப்போவுமே எப்படி தெரியுமா சொல்லுவேன்? நீங்கள் பார்க்குற பார்த்தா எங்கே தூக்கம் வரும்? ஆமாம், பெண்களுக்கு ரொம்ப தூக்கம் வராது, ஆண்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தேவனுடைய பிள்ளையே, யூஸ்வலாக சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? சிங்கம் எல்லாருக்கும் தெரியும் தானே? சிங்கம் 17 மணி நேரம் தூங்குமா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், சிங்கம் 17 மணி நேரம் தூங்கும். சிங்கம் 17 மணி நேரம் தூங்குமா. 4 மணி நேரம் தான் இரை தேட போகும். எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். சிங்கம் அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே இறைய தேடும், அதோட ஒய்ஃப்ட கதை பேசும், ஆமாம், ஊர் சுற்றும், எல்லாம் மொத்தம் எவ்வளவு? பக்கத்தில் இருக்கிறவங்க பஸ் சொல்லுங்க, 4 மணி நேரம். அப்போ மீதி எத்தனை மணி நேரம்? அது 17 மணி நேரம் கிட்ட என்ன செஞ்சிட்ருக்கான்? 17-20 மணி நேரத்துக்கிட்ட தூக்கம். ஆமாம், தூங்கிட்டு இருக்கு, ஜாலியாக தூங்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், 17 மணி நேரம் தூங்குதுன்னா என்ன கொடுமை பார்த்தீங்கன்னா? அதுக்கு என்ன ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆமாம், அதுக்குன்னு இன்னைக்கு வீட்டில் போய் நல்லா தூங்கி வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணி சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர் தான் என்ன பாட வச்சிடாதீங்க தேவனுடைய பிள்ளையே. அப்படின்னா சிங்கம் ஒரு 4 மணி நேரம் வெளியே போகிறதுக்குள்ளேயே அதுக்கான தேவை எல்லாத்தையும் சந்திக்கலாம். மற்ற விலங்க மாதிரி சுற்றி சும்மா 20 மணிக்கூர் என்ன செய்யண்டா, வெளியே சுற்றி ஓடி அலையவே வேண்டாம். ஜெபிக்குது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? சிங்கத்தை மாதிரி தூங்கிட்டு இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தூங்காதீங்க, ஜெபிங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சிங்கத்தை மாதிரினது எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வந்துச்சு. அப்போ நல்லா தூங்க வேண்டியதுதான். தூங்காதீங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமாம், ஏன்னா நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம யாருடைய பிள்ளை? யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சிங்க குட்டின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற பார்த்தா காக்கா குட்டி மாதிரி சொல்றீங்க. நல்லா தான் சொல்லுங்களேன், சிங்க குட்டி. ஆமா, தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அவரிடத்துல 3 டைமென்ஷன்ல அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் வெளிப்பட்டது. அவர் இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு தீர்க்கதரிசி, அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து
தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியன், அப்படித்தானே? அவர் ஆசாரியன். அதே போல இயேசு கிறிஸ்து ராஜா, உண்மைதானே? யூதருக்கு ராஜா, அவர் நமக்கு ராஜா. அப்போ 3 விதமான டைமென்ஷனில், 3 விதமான பரிமாணங்கள் அந்த அபிஷேகம் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, அப்போ தீர்க்க தரிசன அபிஷேகம் வெளிப்படும், உண்மைதானே? எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசன வரம் வேணும்னு ஆசை? உங்களுக்கெல்லாம் கையை தூக்கல, கொஞ்சம் விரதம் இப்படி தூக்கல. நான் எப்போவுமே சொல்கிறேன், இப்படி கை தூக்குறீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கட்டுருவீங்க, டியூ அடைக்க வேண்டியது வரும். நல்ல கையை தூக்குனா மொத்த ஃபுல் பேமெண்ட் ஆண்டவர் தந்துடுவார். ஆமாம், தேவனுடைய பிள்ளையே, தீர்க்க தரிசனம் வர எல்லாருக்குமே ஆசை தான். அடுத்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆசாரியன். அதனால தான் நம்மவும் ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும் போது அவர் வெளிப்படுகிறார், அவர் ஒரு ஆசாரியன். இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான அடுத்த ஒரு கட்டமான ஒரு டைமென்ஷன் உண்டு. அதான் என்னது? அவர் ராஜா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பசங்க ராஜா. ராஜான்னா என்ன தெரியுமா? அவர் எப்படி ராஜா? எங்கேயாவது பிச்சை எடுக்கிற மாதிரி ஏதாவது ராஜாவை பார்த்துருக்கீங்களா? ராஜான்னா என்னது? அவர் எப்படி இருக்கும்? ராஜரீக அபிஷேகம்னா என்ன தெரியுமா? செழிப்பு. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில செழிப்பு அவசியம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கிறிஸ்தவன் எந்த இடத்துலயும் போய் தலை குனிஞ்சு எங்கேயுமே நிக்கல. அப்படின்னா வேதாகமத்துல ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போதே ஆபிரகாம எப்படி நிறுத்தி இருக்கணும்? முடிஞ்சதும் ஆபிரகாமனுடைய முடிவு ஒரு கூடாரவாசியா ஒன்று எல்லாம் இழந்து ஒரு தட்டை எடுத்து வச்சு எனக்கு இன்னைக்கு சாப்பாடுக்கு ஏதாவது வேணும் இப்படி அலையிறவனா இருந்திருக்கணும், அப்படிதானே? ஆண்டவர் அப்படி அழைக்கல. ஆபிரகாம அழைச்சார், ஆசீர்வதிச்சார், உயர்த்தினார். யாக்கோபை உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார். எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்த தான் செய்கிற தேவன். அதான் ராஜரீக அபிஷேகம். அப்ப ராஜரீக அபிஷேகம் எந்த கோத்திரத்தாருக்குரியது? யூதா கோத்திரம். பக்கத்துல இருக்கிறவங்களை சொல்லுங்க, யூதா கோத்திரம். நல்லா தான் சொல்லுங்களேன், யூதா கோத்திரத்திற்குரியதுதான் ராஜரீக அபிஷேகம். அப்ப நம்மள எந்த கோத்திரத்தார்கள்? யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் சிங்கம் மாதிரி. ஆமா, சிங்கத்தோட பிள்ளைங்க யூதா கோத்திரம். அப்ப லேவி கோத்திரத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கு வித்தியாசம். லேவி கோத்திரம் ஆராதிக்க தெரியும், ஆனா யூதா கோத்திரம்னா ஆசீர்வாதத்தின் ஊற்றுங்கன் திறக்க ஆரம்பிக்கும். செழிப்புண்டு. நான் செழிப்பு அவசியம்னு சொல்றேன். நான் ஆடம்பரத்தை குறிச்சும் ஐஸ்வர்யத்துக்கு மேல கண்ணை போடுறதை குறித்து சொல்லலை. செழிப்பு ஒரு மனுஷனுக்கு அவசியம். எந்த மனுஷனும் கடன் வாங்கி ஒரு மாதிரி ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்கணும்னு எந்த இடத்துலையுமே பைபிளில் இல்லை. ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். செழிப்பு ஒரு மனுஷனுக்கு அவசியம். செழிப்பு அவசியம். நம்மள யாரு? யூதா கோத்திரத்தார். யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் என்னமோ அந்த வேர்ஸ் சொல்லணும் தோணுது, அதனால தான் சொல்றேன். ஆ 49வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 49:8. யூதாவே. யூதானாலே என்னது? ஒருவேளை இப்போ சகோதரர்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். சீசன் மாறும்போது சகோதரர்களால் புகழப்படுபவன் நீயே. ஒரு காலத்தில் உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் சொந்த பந்தம், உங்கள் ரத்தத்தில் பிறந்தவங்களே சொல்லுவாங்க, நல்ல வேளை நீயும் உன் பிள்ளைகளும் தப்பிட்டீங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? சொல்லுவாங்க. யூதானா சகோதரரால் புகழ்ச்சி உண்டாங்க. அப்போ புகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? குழியில் போடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, குழியில் போடுவாங்க. ஆமாம், குழியில் போட்டாலும் என் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து புகழ வைப்பார். யூதானாலே சகோதரரால் புகழப்படுபவன். அடுத்ததாக, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். கை எங்க இருக்குமா? பிடரின் கழுத்தை பிடிச்சு நெருக்குமா? ஆமா, ஒருத்தனும் எதிர்த்து வர முடியாது. கை எங்க இருக்கும்? சத்ருவனுடைய பிடரின் மேல் இருக்குமா? ஒரு சத்ருவும் எழும்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் வைப்பார்.
ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது தேவனுடைய பிள்ளையை. அதனால தான் பேதுருவை அழிக்கணும்னு ஏரோது பிளான் பண்ண நேரத்துலையும் என் கர்த்தர் விடலை. கர்த்தர் விடமாட்டார். எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ உங்கள் வாழ்க்கையை தகர்க்கணும்னு நினச்சாலும் என் கர்த்தர் விடமாட்டார். யூதாவினுடைய கை சத்துருக்களுடைய பிடரி மேல இருக்கும். ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனுஷனும் தொட முடியாது. எந்த மனுஷியும் தொட முடியாது. தாம் பிள்ளையை தொட விட மாட்டார். அவருடைய பிள்ளையை தொட விட மாட்டார். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். சகோதரர்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில கனப்படுத்துவார் என் கர்த்தர். நிச்சயமா கர்த்தர் கனப்படுத்துவார். அடுத்த வசனம், யூதா பாலசிங்கம். யூதா யாரு? சிங்கம், பாலசிங்கம், சிங்கம். யூதா பாலசிங்கம். நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். ஆஹா, என் மகனே, சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? யாரும் எழுப்பவே முடியாது. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. யூதாவை விட்டு செங்கோல் நீங்கவே நீங்காது. யூதா ராஜரீக அபிஷேகம் பெற்றவன். யூதா, உன்னுடைய கோத்திரத்தை தெரிஞ்சு கொள்ளணும். முதல்ல உன்னுடைய தரித்திரம் நீங்க வேண்டும் என்றால் நீ எந்த கோத்திரத்தில் உள்ளவன் தெரிஞ்சு கொள்ளணும். யூதா கோத்திரமானதுனால தான் சிங்கங்களுக்கு இடையில கொண்டு போட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், சிங்கத்தோடு இருக்கிறோன்னு சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதே நிறைய பேருக்கு. ஆமாம், அதுதான் சிங்கத்தோடு கொண்டு போட்டிருக்கிறார். எங்கேயோ அசிங்கப்பட்டிருந்த நாட்கள் உண்டு. எல்லாமே இழந்து போன நாட்கள் உண்டு. தரித்திரம் அடைஞ்ச நாட்கள் உண்டு. எத்தனை பேர் இங்கே ஆலயத்தில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்வாதாரம் உயர்கிறத பார்க்குறீங்க? கொஞ்சம் கையசுக்கானீங்க. ஆமாம், கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்துகிறத பார்க்குறீங்க தெரியுமா? ஆமாம், சிங்கம், சிங்கம். செங்கோல் யூதா விலகவே விலகாது. செங்கோல் யூதாவை விட்டு விலகாது. அதனால தான் நான் எப்போவுமே தைரியமாக சொல்லுவேன், நம்ம ஆலயத்தில் வரும்போது வருகிற ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறது உண்டு, எதை இழந்து வந்தாலும் என் கர்த்தர் திருப்பி எடுக்க பண்ணுவார். கையை இப்படி வச்சு ஸ்ட்ராங்காக வச்சு சொல்லுங்க, திருப்பி எடுப்பேன்னு சொல்லுங்க. கையை ஏன் இப்படி வைக்க சொன்னேன்னு தெரியுமா? இது என்னது? செங்கோல். நீங்கள் ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி இருக்கீங்க. இப்படி வைங்களேன். ஆமாம், நான் செங்கோலை சொன்னேன். ஆமாம், திரும்ப எடுப்பேன்னு சொல்லுங்க. சகலவற்றையும் திருப்பிக் கொள்வேன். கையை விட்டு போன எதுவா இருந்தாலும், என்ன நகையோ பணமோ பிசினஸா இருந்தாலும் திருப்பி எடுப்பேன்னு சொல்லுங்க. எப்படி கையை வச்சு சொல்லுங்களேன், நான் திரும்ப எடுப்பேன்னு சொல்லுங்க. திரும்ப எடுப்பேன்னு சொல்லு. சத்தமா நல்ல தைரியமா சொல்லுங்க, திரும்ப எடுப்பேன்னு சொல்லுங்க. ஆமா, திருப்பி எடுக்க பண்ணுவார். திருப்பி எடுக்க பண்ணுவார். யூதா கோத்திரம் இது. நம்ம சபையை நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம சபை தான் சிங்கம். யூதா கோத்திரம். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. யாரும் நீக்கவும் முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, யாரும் நீக்க முடியாது. யாரும் நீக்க முடியாது. இது செங்கோல், யூதாவினுடைய செங்கோல், நீங்குவதில்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் என்னது? பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவரிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். நம்ம எந்த கோத்திரம்னு தெரிஞ்சுக்கிடணும். நம்ம வறுமை தரித்திரம் நீங்கணும்னா நம்ம எந்த கோத்திரத்தில் உள்ளவங்கன்னு தெரிஞ்சு அந்த கோத்திரத்து ஜனங்களோடு ஐக்கியமாகி அங்கே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் யூதா கோத்திரத்து சிங்க குட்டியை எழுப்பி நிறுத்துவார். எனக்கு தெரியும், சபையில் அநேகர் சொல்லுகிறது உண்டு, சபையில் நிறைய பேருடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டது, சூழ்நிலை நிறைய மாறுச்சு. நிறைய பேர் என்கிட்ட சாட்சியாக சொன்னீங்க. ஒவ்வொரு நாள் ஏன் எப்படி இவ்வளோ நாள் தரித்திரமாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை சபையில் வந்தது மாறிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, யூதா கோத்திரம். ஆமாம், கரெக்டான இடத்துல கொண்டு வருவார்.
எங்கே போய் அலைஞ்சாலும் என் தேவன் கரெக்டான ஸ்பாட்டில் கொண்டு நிறுத்தி ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலேருந்து இந்த வசனங்களை வாசிக்கலாம். ஏரோது 6வது வசனம். ஆஹா ஆஹா பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு ஆஹா 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். சேவகர் நடுவே என்ன பண்ணிட்டு இருந்தான்? நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நித்திரை பண்றதுன்னு நல்லா தூங்கி சமாதானமா ரிலாக்ஸா இருந்தான். இயேசுவை போல. இயேசு படகுன்னு அடித்தட்டத்தில் இருந்தார், அப்படித்தானே? கடல்ல அலை மோதிச்சு காற்று வீசினது. ஆனால் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டு இருந்தாராம்? தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கி கொண்டிருந்தார். வெளியே என்னது பிரச்சனை? உள்ள தூங்கிட்டு இருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் முன்னாடி உங்களுடைய பழைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு பிரச்சனை வந்ததும் தலைவலி வந்துடும், மயக்கம் போட்டு விழுந்துருவோம், இருக்கிறவனையும் உபத்திரப்படுத்திடுவோம், எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நெஞ்செல்லாம் படபடக்கும், கையெல்லாம் விரைக்கும், என்னெல்லாமோ நடக்கும். ஆனால் இப்போ காலம் போக போக இன்னைக்கு பிரச்சனை வந்தாலும் சரி வரட்டும், வர்றதுபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். நல்லா கொஞ்சம் கை அசைங்களேன். ஆமாம். இங்கே கை அசைக்கல, இன்னும் பல வருஷமாக அப்படியே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனி கவுன்சிலிங் நான் கொடுக்கணும். அதுக்கு தான் உங்கள் கை அசைக்க சொன்னேன். தேவனுடைய பிள்ளையே, முன்னாடி ஒரு காலத்தில் என்ன செஞ்சுருப்போம்? பிரச்சனைகள் வரும்போது என்ன செஞ்சுருப்போம் தெரியுமா? பயந்துருப்போம். இன்னைக்கு பிரச்சனை வந்தாலும் எப்படி இருக்கும்? படகுல தூங்கி கொண்டு இருக்கிறோம். பிரச்சனை தான், வாழ்க்கையில் பிரச்சனை தான், ஆனாலும் படகுல தூங்கி கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையின் படகுல தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்? பேதுரு தூங்கி கொண்டு இருக்கிறார். எதனால? அவருடைய தகப்பன், அவருடைய பிதா, அவரும் அப்படிதான் செஞ்சார். பிரச்சனையின் மத்தியில் தூங்கிட்டு இருந்தாரு. அதே வழியில பேதுருவும் தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா அந்த பிரச்சனை அவனை பாதிக்கலை. வெளியே நடக்கிற பிரச்சனை உங்களை பாதிக்க விடக்கூடாது. உங்கள் இருதயத்தை தொட விடக்கூடாது. உங்கள் சமாதானத்தை தொட விடக்கூடாது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? வெளியே என்ன பிரச்சனை நடந்தாலும் அது உங்களை தொடவே கூடாது. அது உங்கள் சமாதானத்தை தொடக்கூடாது. அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன பிரச்சனைக்கும் தொட்டாச்சினிங்கி தெரியுமா? தொட்டாச்சினிங்கி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம். தொட்டாச்சினிங்கி மாதிரி இருக்கிறோன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் சரி வரல. நான் எப்போவுமே சொல்லுவேன், 60 வயசானாலும் சில நபர்கள் டயப்பர் பேபிஸாக தான் இருப்போம், பேம்பர் பேபிஸ். வாள் வளர்ந்துருக்கும், ஆனாலும் முதிர்ச்சி இருக்காது. அப்போ இன்னும் மெச்சூரிட்டி ஆகலைன்னு அர்த்தம். நான் ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, டயப்பர் பேபியாக இருக்கக்கூடாது. நம்மலாம் முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். பிரச்சனை தொடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் இருதயத்தை தொடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததும் தூக்கம் இருக்காது. அப்புறம் கிச்சனில் இருக்க வேண்டியதெல்லாம் சரீரத்தில் வந்துடும். சுகர் எங்கே இருக்கணும்? கிச்சனில் இருக்கணும், சரீரத்தில் இல்லை. சுகரு, ப்ரெஷரு, தலை சுத்து, வாந்தி, கை நடுக்கும், கால் நடுக்கும், எல்லாம் வந்துடும். எந்த பிரச்சனையும் உங்களை தொட விடக்கூடாது. எந்த பிரச்சனையும் உங்கள் இருதயத்தை தொட விடக்கூடாது. எந்த பிரச்சனையும் தொட விடக்கூடாது. நம்ம ஊரில் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? பிரச்சனை வந்து அவங்க அதில் அழல்ல சோகமாக இருக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க? அவளுக்கு ரொம்பவே அவள் இந்த பிரச்சனையை எதிர்பார்த்து இருந்தாள். யாராவது பிரச்சனையை எதிர்பார்த்துருப்போமா? லூஸா இல்லை, ஒரு மாதிரி இல்லை. பிரச்சனை யாராவது எதிர்பார்த்துருக்கீங்களா? யாராவது பிரச்சனை எதிர்பார்த்துருக்கீங்களா? கடன் வரணும், நான் கஷ்டப்படணும், யாராவது எதிர்பார்த்துருக்கீங்களா? பிரச்சனையை எதிர்பார்த்துருக்கீங்க? ஆமாம். பிரச்சனையின் மத்தியில் தூங்குகிறோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தத்தை பாஸ் பண்ணிட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா? டிக் அப்படி போடுறதில்ல. நான் சொல்கிறது சில விஷயத்தை பால் பாஸிங் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இவங்களுடைய ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வா.
ஒரு கிஃப்ட் எடு. ஆமாம், சர்ச்சில் பிள்ளைங்க அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல, நல்லா கை தட்டுங்களேன். நல்லா, ஆமாம், சூப்பராக பிள்ளைங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே எனக்கு பாஸ் பண்ண இது. இப்போ இந்த கிஃப்ட் யாருக்கு, பாக்ஸ் யாருக்கு பாஸ் ஆகிட்டு? எனக்கு பாஸ் ஆகிட்டு. இப்போ பிரச்சனையின் மத்தியிலையும் தூங்குறோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செபுவை இப்போ கொஞ்சம் நேரம் ஜீசஸ் நினச்சிக்கோங்க, ஓகேயா? ஓகே. இப்போ பிரச்சனையின் மத்தியில் தூங்குகிறோம்னா, இப்போ ஜீசஸ்கிட்ட என் பிரச்சனையை கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கொடுத்தது நீங்கள் உங்கள் கையிலையே நான் திருப்பி கொடுக்குறேன், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை வச்சுட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், ஷோ எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆக்டிங் எல்லாம் விட்டேன், கதறி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், முட்டி பார்த்தேன், மோதி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. இப்போ பிரச்சனையை உங்கள் கையிலே பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே பிரச்சனைக்குள்ளே என்னை போட்டுட்டீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, வழியும் தெரியலை, வாசலும் தெரியலை, பிரச்சனை உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், நான் பேசாமல் இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, நானே பதில் செய்வேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக எழும்பி நிற்பேன்னு சொல்லித்தான் என் கர்த்தர் பிரச்சனையை அவர் கையில கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நம்ம பிரச்சனையை இப்படியே வச்சுட்டே இருக்கிற வரைக்கும் மாற்றம் வராது. நம்ம பிரச்சனையை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் மாற்றமே வராது. பிரச்சனையை சொல்லி நீங்க புலம்புற வரைக்கும் மாற்றமே இருக்காது. பிரச்சனை என்னைக்கு இவர்கிட்ட பாஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் மாற்றம் உண்டாகும். என்னைக்கு பிரச்சனை இங்கே பாஸ் ஆகுதோ அது வரைக்கும் மாற்றம் இருக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பாஸ் பண்ணிடுங்க சொல்லுங்க, பாஸ் பண்ணிடுங்க, பிரச்சனையை பாஸ் பண்ணிடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகம் ஈஸியாக இருக்கும். நீ வருத்தத்தை சுமந்து, இது எல்லாம் வருத்தம் இதுக்குள்ளே தான் இருக்குது. சுகரு, ப்ரெஷரு எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. வீசிங், ஆஸ்மா எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லா இழுப்பு வியாதி எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை நீ சுமக்கிற வரைக்கும் இதுலேருந்து வெளியே வரவே முடியாது. நீ சுமக்கிற வரைக்கும் நல்லா உட்காந்து என்ன செய்கிறேன்னு தெரியல, ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்கிட்டு இருப்பேன். இது பாதி பேர் பார்க்குறீங்க, எங்கே ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமலே எனக்கு தூக்கம் தானே வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஆனால் உன் கையில் இருக்கிறது இங்கே பாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ பேசாமல் இருப்ப, ஜெபித்து கொண்டே இருப்ப, நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து துதித்து கொண்டே இருப்ப. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், உன்னுடைய துதி ஆயுதம், உன்னுடைய ஆராதனை போர்க்களம், உன்னுடைய பிரச்சனை தான் ஒரு நாள் அவர்கிட்ட கொடுத்தது நிமித்தம் உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிறது. பிரச்சனையை பிடிக்கிற வரைக்கும் மாற்றம் இருக்காது. பிரச்சனையை பிடித்து கையில வச்சிருக்கிற வரைக்கும் மாற்றமே இருக்காது. பிரச்சனையை அவர்கிட்ட கொடுத்து, இப்ப பேதுரு 2 சேவகர்கள் நடுவுல தூங்கி கொண்டிருக்கும் போது ஜனங்கள் பக்கத்துல இருக்கிற காவலாளி சொல்லிட்டு இருந்தானா. எப்படி சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா? பாருடா, திமிர பாரு, நாளைக்கு தலையை எடுக்க போறான், ஏற்கனவே கூட இருந்தவன் ஒருத்தன் செத்து போயிட்டான், இப்ப இவனும் சாகிறதுக்கு நாளைக்கு ரெடியாக இருக்கும்போது என்ன கவலை இல்லாமல் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? அதான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாருக்காவது அவன் உயிரை பற்றி கவலை இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்களேன். சில நேரம் சில ஜனங்கள் ரொம்ப ஃபன்னியாக பேசுவாங்க தெரியுமா? ஏற்கனவே நம்ம இருக்கிறது கடனில், கஷ்டத்தில், ஒன்றும் இல்லாமல் இருப்போம். ஆனால் நம்ம பாட்டுக்கு அதை வெளியே காமிக்க வேண்டான்னு அதை மறந்து வெளியே போனால் ஊர் என்ன சொல்லும்? அவளுக்கு வந்த வாழ்க்கையை பாரு, என்ன திமிரா நடக்கா, இதனால தான் அவளுக்கு பிரச்சனையே முடியலை. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் யாரும் கேட்டதே இல்லையா? ஆமாம், இப்படிதான் சொல்லுவாங்க. யாருக்காவது கடன் மத்தியில் ஜாலியாக இருப்போமா? சொல்லுங்களேன். யாராவது கடன் நெருக்கடியில் இருக்கும்போது ஜாலியாக அப்படியே ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டா இருப்போம்? இருக்க மாட்டோம். நம்மவே குடும்ப பிரச்சனையில் இருப்போம். குடும்பத்துலேருந்து எப்படிடா பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுன்னு பார்த்துட்டு இருப்போம். வெளியே பார்க்கும்போது நல்ல ஜாலியாக ஐக்கியமாக இருக்கிற மாதிரி அவ்வளோ நாள்
புருஷன் முகத்தையே பார்த்துருக்க மாட்டேன். அப்போ தான் ஐயோ நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஒற்றுமையாக காணிச்சிட்டு வெளியே வந்தா ஊர் சொல்லும், அவள் வாழ்க்கையை பாரு கொடுத்து வச்சவ அப்படின்னே கெடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அப்படி சொல்லியே கெடுத்துருவாங்க. ஆமாம், இதுதான் நம்ம போகிற பாதை நமக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம போகிற பாதை நமக்கு தான் தெரியும். ஆனா அதையும் சமாளிச்சு வெளியே வரணும்னு நினைச்சா சுற்றி இருக்கிறதுக்கு பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கும். ஆனா அதை கண்டுக்காதீங்க, நீங்க பேசாம இருங்க. என்னுடைய பிள்ளையே, சில சூழ்நிலைகள் சில பிரச்சனைக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார் என்றால் அந்த பிரச்சனையை தான் சாட்சியாய் நிறுத்துவார். அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து என் தேவன் வெளியே கொண்டு வருவார். சில வழிகளுக்குள்ள போகிறோம் என்றால் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எத்தனையோ வழிகளை நான் பார்த்துருக்கேன். பாபுனா கீமோக்கு ப்ரேயர் பண்ண வருவாங்க. ப்ரேயர் பண்ண வரும்போது அப்போல்லாம் எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது கேன்சர்னதும் உடனே அந்த மரணம் தான் வந்துடும். ஏன்னா கேன்சர்லேருந்து தப்பும்போது எனக்கு அது ரொம்ப கேன்சரை பற்றி எனக்கு தெரியாது. அப்போ ப்ரேயர் பண்ண வரும்போது ஒவ்வொரு தடவை ப்ரேயர் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க, இப்போ எனக்கு சரியாயிட்டு, ஃபீவர் வந்தாலும் உடனே வந்துடுவாங்க, எல்லாம் எனக்கு சரியாயிட்டு அப்படி சொல்லுவாங்க. சொல்லும்போது கூட எனக்கு அவ்வளோ அதோட வலி தெரியலை. ஆனால் என்னைக்கு என் புருஷனுக்கு கேன்சர் வந்துடுச்சோ அன்னைக்கு நான் துடிச்சேன் பாருங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கீமோனா எவ்வளோ கொடுமையாக இருக்கும், ரேடியேஷன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கேன்சரோட வலி தெரியும். கேன்சர் வந்தால் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை எனக்கு தெரியும். அந்த கேன்சர் வந்தால் குடும்பத்தில் இருக்கிற வருமானம் எப்படி கஷ்டப்படுவோன்னு தெரியும். அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியும். மனைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த கேன்சர் பேஷண்ட் மனநிலை என்னை நடத்தினார். ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியும் கையை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் தெரியும் அந்த இழப்பினுடைய வலி எப்படி இருக்கும். ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும் சிங்கத்தை மாதிரி, சிங்கம் நின்ன மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய இல்லாத சூழ்நிலையில் என்ன செய்வோன்னு தெரியாமல் இருப்போம். ஆனால் உலகம் என்ன தெரியுமா சொல்லும், இவளுக்கு கவலையே இல்லை போல. ஹேய், யாராவது கவலை இல்லாமல் இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்களேன். அதுக்குன்னு ஜனங்கள் எப்படி நினைப்பாங்க தெரியுமா? பிரச்சனை வந்ததும் இவங்க காலில் போய் விழணும், எம்மா நீ தான் உதவி செய்யணும், எப்பா நீ தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு காலில் விழணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஜனங்கள் கடவுளாக்க முடியாத தேவனுடைய பிள்ளையே. ஜனங்களுக்கு நீ மகிமையை கொடுத்தா கர்த்தர் ஒன்று அடிச்சிருவார். எனக்கே எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் அவர்கிட்டே பாஸ் பண்ணிட்டேன். நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் புருஷன் தவறுனாக்கல கூட அதுலயும் ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதையும் தாண்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும், சபையில பாஸ்டர் 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 சைமாக்கான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அலைஞ்சதெல்லாம் பாஸ்டர் இல்லைன்னதுமே குடும்பத்தை நடுத்தரில் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு கர்த்தர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நேசிக்கிற ஒரு கூட்டத்தை என் கர்த்தர் வச்சிருந்து ஜனத்துல ஒரு பெருக்கத்தை தந்து, எத்தனை பேருக்கு சந்தோஷம். மந்தைய பெருக்கி என் தேவன் தலை குனிய விடாம என் தேவன் தலையை நிமிர பண்ணி மொத்த கடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்து என் கர்த்தர் என உயர்த்தி வெளியே கொண்டு வந்தார். அந்த தைரியத்துல தான் நான் சொல்லுகிறேன், உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்து உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். சாட்சியாய் நிறுத்துவார். சாட்சியாய் நிறுத்துவார். எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி நிற்க பண்ணலாம். 1-2 பிரச்சனை இல்லை, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி பிள்ளைகளுக்கு எதிராக பேசினாங்க. எங்கெல்லாமோ போய் பிள்ளைங்களை, எனக்கு தெரியும் வெளியே போனதோட சும்மா இருக்கல, பிள்ளைங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் என்னெல்லாமோ பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி கர்த்தர் வெளியே நிற்க பண்ணினார். எனக்கு நிற்க பண்ணதோட இல்ல, பெருக்கத்தை தான் கட்டளையிட்டு இருக்கிறான். எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். சாட்சியை கேட்கும்போதும் என்னுடைய பிள்ளை ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அந்த இறந்து திரியிறாதுன்னு சொல்றதை விட பிச்சை எடுக்காது. மனுஷன் ஒருவேளை நீ பிச்சை எடுப்பேன்னு நினைக்கலாம், ஆனா ஏன் கர்த்தர் உன்னை கையேந்த விட மாட்டார். கர்த்தர் உன்னை கையேந்த விட மாட்டார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். மனுஷன்
மனுஷன் முன்னாடி தலகுனிய விட மாட்டார். எப்படி இருக்கு பாருங்களேன். புருஷனை இருந்தா உடனே அந்த ஸ்திரீ சந்தோஷமா ஜாலியா இருக்காங்களா? என்ன பேச்சு! கடனுக்குள்ள பிள்ளைகள் நெருக்கத்துக்குள்ள என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தா என்ன ஜாலியா பேசுறாங்க. அவளுக்கு கவலை இல்லை. இதான் உலகம். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இதுதான் உலகம், இதான் உலகம். ஆனாலும் என் தேவன் யார் தெரியுமா? நியாயாதிபதி. தாம் பிள்ளை வந்துட்டா தாம் பிள்ளைய தொட விட மாட்டா. யாக்கோபை என்ன வேணாலும் நீ செய்யலாம், பேதுருவை தொட விட மாட்டா. யாரை எப்படி வேணாலும் நீ ஏமாத்தலாம், நீ வீழ்த்துறது மாதிரி நினைக்கலாம், பேதுருவை தொட விட மாட்டார். பயந்துதான் எத்தனை காவலுக்குள்ள வச்சாலும் அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் 7வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். எப்பொழுது தெரியுமா? அடுத்த நாள் காலையில வந்துச்சுன்னா விடியற்காலான அவன் செத்து போயிருவான். ஆனா முந்தின நாள் ராத்திரி, நடு ராத்திரி ஆன நேரத்துல என் தேவன் தூதனை அனுப்பினார். அதுதான் நான் சொல்லுகிறேன். தாம் பிள்ளைக்குன்னு ஒண்ணு வந்தா என் தேவன் இருக்க மாட்டார். என தூங்காமல் உறங்காமல் உன்னை பாதுகாக்கிற ஒரு நேசர் உண்டு. தாம் பிள்ளை வந்துட்டா என் தேவன், அது இரவா இருந்தாலும், அது நடு ராத்திரியா இருந்தாலும், 4 அடுக்கு காவலுக்குள்ள இருந்தாலும், நீ முடிஞ்சிச்சு நினைச்சு மரண விளிம்புக்குள்ள இருந்தாலும் என் கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் இறங்கி வருவார். என்னுடைய பிள்ளைய ஜனங்களும் உங்களுக்கு தெரியும், சபையில ஜனங்களும் நிறைய போனாங்க. ஜனங்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவளுக்கு கடன் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா இனி எழும்ப மாட்டா, இதோட முடிஞ்சிச்சு, ஷைன் இந்தியா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா என் தேவன் யார் தெரியுமா? தாம் பிள்ளைன்னு வந்தனா உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலி நல்லா சிக்காயிட்டு ஒரு டே எல்லாம் ஜான்சியக்காருக்கு தெரியும், நெஞ்சு வலியெல்லாம் வந்துச்சு. ஒரு நாள் ஒரு மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப வேதனைகளுக்கு வழியில். ஏன்னா எனக்கு பொருளாதாரத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா என் தேவன் அந்த விளிம்பு வர வந்து, ஆனா அந்த விளிம்புல என்னை கர்த்தர் என்ன அப்படியே ஷிஃப்ட் பண்ணார் பாருங்க. மொத்தமா என்ன தூக்கி அந்த 4 கதவா இருந்தாலும், நீ ஃபினான்ஸ்ல என்ன லாக் பண்ணி எனக்கு கடமை இல்லைன்னு அடைச்சு வச்சு, என் பிள்ளைகள் அனாதைகள் நீ வச்சு எல்லாரும் இழந்தாச்சுன்னு சொல்லி எத்தனை அடுக்கு காவலுக்குள்ள வச்சு அடைச்சு போட்டாலும், அந்த சங்கிலி எல்லாம் உடைச்சு போட்டு சங்கிலியினால 2 சங்கிலியினால கட்டி வச்சாலும் என் கர்த்தர் சிறைச்சாலையின் கதவை திறந்து வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் சிறைச்சாலையின் கதவை திறந்து வெளியே கொண்டு வருவார். அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த ராத்திரி அடுத்த நாள், உண்மையா சொல்ல போனா நான் இப்படிதான் கேட்டேன். அன்னைக்கு நெஞ்சு வலி வந்த டைம்ல அப்படிதான் கேட்டேன், ஆண்டவரே நெஞ்சு வலி வந்துச்சு, இன்னும் இதோட முடிஞ்சிச்சோ? என் பிள்ளைங்களுக்கு தகப்பனும் இல்லை, நானும் இல்லைன்னா என் பிள்ளைங்க என்ன செய்யும்? இப்படிதான் கேட்டேன். ஏற்கனவே கடன் வேற, என்ன ஆண்டவரே செய்வோம்? இப்படிதான் கேட்டேன். ஆனா என் தேவன் அன்னைக்கு ராத்திரியே தூதனை அனுப்பின மாதிரி என் தேவன் ஒரு அசைவை உண்டு பண்ணி மொத்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார் என்றால், தேவனுடைய பிள்ளையை மொத்த பிரச்சனை நான் இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். கடனே இல்லாம எனக்கு கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தினார் என்றால், நீ கடன்ல இருந்து வெளியே வருவேன்னா நான் உனக்கிட்ட சும்மா சொல்லல, நான் அனுபவிச்சதை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன்னா நான் உங்ககிட்ட சும்மா சொல்லல, நான் அனுபவித்ததை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ வியாதியிலிருந்து வெளியே வருவேன்னா நான் உங்ககிட்ட சும்மா சொல்லல, நான் அனுபவித்தது தான். எத்தனையோ வியாதியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எத்தனையோ வியாதியிலிருந்து. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் வந்து வியாதி வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு சிஎம்சியில் டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் சத்தம் போட்டு பேசக்கூடாது, மைக்கு பிடிக்கக்கூடாது. ஏன்னா நான் சில நேரம் சத்தம் போட்டு பேசும்போது எனக்கு பிளட்டாக வாயிலேருந்து வரும், வாமிட்டிங் வரும். அதனால என்கிட்ட பேசவே கூடாது. டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, உங்கள் லங்ஸுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது, நான் சத்தம் போட்டு பேசக்கூடாது. பேசினா எனக்கு வாயிலேருந்து பிளட்டு வந்துடும். பிளட்டுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளட்டு வாமிட்டாக வரும். ஆனாலும் அதுக்கு நோய்க்கு தீர்வே இல்லைன்னாங்க.
ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ என்னடா ரிப்போர்ட் எல்லாம் எழுதுறது, ஏன் ரிப்போர்ட்டை அவர் தான் எழுதணும். ஏன்னா எனக்கு அமைதியாக பேசி பழக்கவும் இல்லை, சாந்தமாக மெசேஜ் கொடுக்க எனக்கும் தெரியாது. அவர் என்னமோ டாக்டர் ஒருவேளை பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, கூட்டத்துக்கு நெருக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லலாம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை மாற்றி என் ரிப்போர்ட்டையே மாற்றுகிறவர் என் தேவன். ரிப்போர்ட்டை மாற்றுகிறவர் என் தேவன். எனக்கு இன்னைக்கும் அப்படிதான் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. சத்தம் போட்டு பேசக்கூடாது, கூட்டத்தில் நிற்கக்கூடாது, கத்தக்கூடாது. உடனே தலை சுற்றி மயக்கம் வந்து கீழே விழுந்துருமா. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கே தெரியும், தெரியும். இந்த ஆன்லைனில் மெசேஜ் போடுவாங்க பண்ணி போடும்போது அந்த மெசேஜில் இந்த மெசேஜை பார்த்துட்டு சில மக்கள் வந்து என்ன டைப் பண்ணி போடும், லயன் சிங்கம் கத்துது அப்படின்ட்டு. அதை யோசிப்பேன், ஐயோ இந்த சிங்கம் என்னைக்கும் மண்ணுக்குள்ளே போக வேண்டிய சிங்கம் எத்தனை நாள். ஆனால் உண்மையிலே நாங்கள் எங்கள் வீட்டில் பயந்ததே என்ன நினச்சி தான், அத்தானும் என்ன நினச்சி தான் பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த பிளட் வாமிட்டெல்லாம் வர்றதுனால இதோட உயிருக்கு என்ன ஆகுமோன்னு தான் பயந்தோம். ஏன்னா அதனால தான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் ஒன்றுக்குமே எல்லாத்துலேயுமே இப்படி தான் சொன்னாங்க, எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அவ்வளோ நாள் கூட்ட நெருக்கத்தில் போகக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அந்த பிளட் வாமிட் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இவ்வளோ தான் சொல்லி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே லாஸ்ட்டாக ஒரு தடவை சிஎம்சியில் வச்சு ஒரு தடவை எனக்கு பிளட் வாமிட் வந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் ஒரு பிரச்சனை இல்லாமல் என்னை பாதுகாத்து, ஒரு வியாதி இல்லாமல் என்னை பாதுகாத்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கும்போது சுகமாக நிற்கிறேன். ஏதோ இது டாக்டரோ மெடிசினால இல்லை, டாக்டர் சொன்னாங்க இவளால் முடியாதுன்னு, ஆனால் என் கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார். அந்த நம்பிக்கையில தான் சொல்லுகிறேன், நீ எந்த வியாதியில இருந்தாலும் என் கர்த்தர் உனக்கு சுகத்தை தருவார். அது என்ன கேன்சரா இருந்தாலும் அந்த கேன்சர்ல இருந்து என் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், எந்த பல்மனரி டிசீஸா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு சுகத்தை தந்து நான் அநேக சாட்சிகளை கேட்கணும், என் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று. எத்தனையோ சாட்சி ஆண்டவர் கேட்கப்படுறான். இடிச்சு பிழிஞ்சாதான் தெளிவான ஒளி வேணும். இன்னைக்கு நமக்கு சின்ன ஒரு தலைவலி வந்தாலே ஆராதிக்க முடியல. நிறைய டைம் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் டாக்டர் சொன்னதும் டாக்டர் ரிப்போர்ட்டை நம்புறோம், கர்த்தருடைய ரிப்போர்ட்டை நம்ப மாட்டேங்கிறோம். என் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். பின்னாடி இருக்கிற சிஸ்டர் தானே இன்னைக்கு மம்மி கூட்டு வந்தது, அவங்கள பின்னாடி சாண்ட்ரா, நல்லா கையாசிட்டு காமிங்கள. ஆமாம், அவங்க இன்னைக்கு புதுசாக நம்ம சபையில் வந்து அவங்கள நான் பார்த்தது கிடையாது. அவங்க என்கிட்ட ஃபோனில் தான் பேசியிருக்காங்க. நீங்கள் அம்மா விட்டு கூப்பிட்டு வர சொன்னேன், ஃபோனில் தான் பேசியிருக்காங்க. அவங்க ஃபோனில் இப்படி தான் சொன்னாங்க, எனக்கு என்ன பண்ணது தெரியல, பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறேன், அப்படி தானேம்மா சொன்னீங்க? ஆமாம். நான் சொன்னேன் ஒன்றும் இருக்காது. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எத்தனையோ டெஸ்ட் எடுத்தாங்க, ஒன்றும் இல்லைன்னாங்க. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வாதமா வைப்பார். நல்லா இருப்பீங்க நீங்க, நல்லா இருப்பீங்க நீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. என்னுடைய பிள்ளையே ஒன்றும் இருக்காது. எந்த மனுஷன் என்ன ரிப்போர்ட் எழுதினாலும், எந்த மனுஷன் என்ன ரிப்போர்ட் எழுதினாலும், எந்த டாக்டர் என்ன ரிப்போர்ட் எழுதினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவங்க கிட்ட அதான் சொன்னேன், 2 நாளுக்கு முன்னாடி தான், இல்லைம்மா 2 நாளுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஒன்றும் செய்யாது, ஒன்றும் இருக்காது, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருந்தால். நல்ல வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு என்ன செய்வேன் தெரியல. இன்னிலேருந்து தான் உங்கள் வாழ்க்கை, உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும், ஆசீர்வாதமா வைப்பார். ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மனுஷன் என்ன ரிப்போர்ட் எழுதினாலும் ரிப்போர்ட்டை மாற்றுகிறவர் என் தேவன். ராத்திரி தான் பேதுரு நினைச்சா முடிஞ்சிச்சு, தலையை வெட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். என்ன செய்யறது? நான் மேல நான் சொன்னேன் தெரியுமா, அத்தனை ஹஸ்பண்டுக்கு ரேடியேஷன் நடந்துட்டு இருக்கு, எனக்கு பிளட் வாமிட் வந்துட்டு இருக்கு. அப்பதான் இதான் சொல்றேன், அவங்களுக்கு ரேடியேஷன். ஏன்னா எனக்கு இந்த இது தெரியும், எனக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறனால எனக்கு ஒரு தெரியுது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப டேஞ்சர் தான். ஆனாலும் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள அப்படியெல்லாம் சும்மா எல்லாம் ஆண்டவர் இவ்வளோ தூரம் இவ்வளோ பாதையை கடக்க பண்ணலை, இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இவ்வளோ முற்களை தாண்டி இன்னும் வச்சிருக்கிறாருன்றால் சும்மா லேஸில் உயிரை எடுக்க மாட்டார்.
லேஸ்ல ஒருத்தரும் உயிரை எடுக்க முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, லேஸ்ல யாரும் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா. இதனாலதான் பலரும் யோசிப்பாங்க, என்ன இவ திமிரா பேசுற மாதிரி இருக்கு. இது திமிர் இல்ல, இது திமிர்ல மெசேஜ் கொடுக்கறது இல்ல, இது அனுபவிச்சதுனால வருகிற சாட்சி. எனக்கு கத்த முடியாது, பேசக்கூடாது, இவ்வளோ சவுண்டை கூட்டி பேசக்கூடாது, மெதுவாக தான் பேசணும்னு சொன்னாங்க. என் கத்தருக்காக நான் எப்படி பேசினாலும் என் கத்தரோ ஒருவேளை பேச முடியாதுன்னு டாக்டர் ரிப்போர்ட் எழுதலாம். ஆனால் எனக்கு தெரியல, நான் மைக்க பிடிச்சா என் சத்தம் நல்லா சத்தமாக தான் கேட்குது. சாதாரணமாக நீங்கள் பார்த்தா என் சத்தம் இவ்வளோ கேட்காது, ஆனால் மைக்க பிடிச்சா அவரே நடத்துறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், மைக்கு பிடிக்கிற ஷோவை பார்த்து ஷைமா இப்படின்னு கற்பனை பண்ணாதீங்க. ஏன்னா மைக்கு பிடிக்கிற வரைக்கும் சத்தம் எப்படியோ வருது, அவர் நடத்துகிறார். சத்தம் போட முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா கர்த்தர் சத்தத்தை போட வைக்கிறார். அதுதான் தேவன், அதுதான் கர்த்தர், அதான் சர்வ வல்லமை உள்ளவர், அதுதான் நம்ம தேவன். ஒருத்தரும் தொட முடியாது. அவரை மாத்திரம் நம்பிருங்க. அந்த பாஸ் பண்ணிருங்க, அவர்கிட்ட கொடுங்க. இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் தாண்டி இத்தனை இழப்புகள், இதெல்லாம் தாண்டியும் இன்னும் கர்த்தர் எழும்ப பண்ணினார் என்றால் உன்னையும் எழும்ப பண்ணுவார். முடிவு மனுஷன் புல் ஸ்டாப் வச்சா என் கர்த்தர் கமா போடுவார். எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷன் புல் ஸ்டாப் வச்சா என் கர்த்தர் அதை கமாவா மாத்துவார். அதுதான் நம்ம தேவன். மனுஷன் என்ன புள்ளி வைக்கிறது, முடிஞ்சிச்சுன்னு என்ன தீர்ப்பு எழுதுகிறது? மனுஷன் தீர்ப்பு எழுதுற பிறகுதான் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். மனுஷன் முடிஞ்சிச்சு, இது என்ன முடிஞ்சிச்சு, இனி எங்க ஒரு பண்ண அப்படி இப்படின்னு சொல்லும் போதுதான் என் கர்த்தர் ஓகே, அப்புறம் ரொம்ப சந்தோஷம், நீ முடிவு பண்ணிட்டல, நீ முடிவை எழுதிட்டல, இப்ப பாரு என் பிள்ளை பக்கம் நான் நிக்கிறத, இப்ப பாருன்னு சொல்லிட்டு பேதுரு சிறைச்சாலைக்குள்ளதான் இருந்தா, 4 அடுக்கு காவல் அறைக்குள்ளதான் வந்தா. அவன் நினைச்சான் 4 அடுக்கு 4 கேட் இருந்ததும் யாரும் வர முடியாதுன்னு. ஆனா என் கர்த்தர் தூதனை அனுப்புனா, அது என்னடா நீ அடுக்கு போடுறது, என் கர்த்தர் தூதனை அனுப்புனா வெளியே வானா, வெளியே வந்துதான் ஆகணும். வெளியே கொண்டு வரணும் என்றால் உன் வாழ்க்கையை வெளியே கொண்டு வருவார். வெளியே நீ வரணும்னு நினைச்சா வெளியே கொண்டு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில என்ன வந்துச்சான்? வெளிச்சம். அதான் எத்தனை பேருடைய வாழ்க்கை. இங்க ஷைன் இந்தியால வரும்போது எப்பவுமே சொல்லுவாங்க, ஷைன் இந்தியா. ஷைன் என்ன தெரியுமா? பிரகாசிக்கிறது. அதனாலதான் ஷைன் இந்தியாவில் வந்து உள்ள வரும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கை பிரகாசம் ஆயிட்டு. எத்தனை பேர் சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா, அதுதான் உங்க வாழ்க்கையை பிரகாசமா வைக்கிறார். அதான் உங்க முகத்துல ஒரு பிரகாசம். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பாத்தீங்களா உங்க முகத்துல பிரகாசம்னு சொல்லுங்க. ஆமா, உங்க முகத்துல பிரகாசம். ஏன் உங்க முகத்துல பிரகாசம் வருது? இதை பார்த்துட்டு பலருக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, முகத்துல பிரகாசம். இது ஷைன் இந்தியா, இது பிராண்டு, ஷைன் இந்தியாவோட பிராண்டு. இந்த பிரகாசம் யாரும் எடுக்கவே முடியாது. இது கர்த்தர் ஷைன் இந்தியாவுக்கு வச்சிருக்கிறது. அதனாலதான் ஷைன் இந்தியாக்குள்ள வந்த உடனே முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது, முகத்துல ஒரு சிரிப்பு வருது, முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா தூதன் வந்து நிற்கிறார். தூதன் வந்து நின்றது, அந்த அறையில என்ன வந்துச்சா? பிரகாசம் வந்துடுச்சு. தூதன் இருக்கிறாங்கன்னா அழகா கண்டுபிடிக்கலாம். எப்படி? அந்த இடம் பிரகாசிக்கும், அந்த முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும். சாத்தான் இருக்கான்னா நல்லா கண்டுபிடிக்கலாம், முகம் இருண்டு போய் ஒரு பிரகாசமே இல்லாம இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சிலர் முகத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு பிரகாசமே இருக்காது, தெரியாத மாதிரி இருக்கீங்களே. ஆமா, தூதன் வந்திருந்தா அந்த இடத்துல பிரகாசம் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி நல்லா தூங்கி. யோசிச்சு பாருங்களேன், பிரகாசிக்கிற நேரத்திலையும் தெரியல, தூதன் இருக்கிற நேரத்திலையும் தலைவருக்கு ஒன்றும் தெரியல. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் தெரியல. சில நேரம் ஆண்டவர் சில அசைவை தரும்போது நமக்கு தெரியவே, கர்த்தர் சில நேரம் வாழ்க்கையை மாற்றி சில அற்புதத்துக்கு நேராக நடத்துவார், நமக்கு ஒன்றும் தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது. நம்ம ஸ்டில் பழைய புலம்பலை பாடிட்டு இருப்போம். என்னடா அதுக்கு மேலே புலம்பல் தாண்டி இப்போ எக்ஸ்ட்ரீம், என்னமோ செஞ்சுட்டு போங்க, நான் எந்த ரியாக்ஷனும் விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்போம். தேவனுடைய பிள்ளைய இப்படி பேசாமல் இருக்கிறோனாலே கர்த்தர் அப்படியே செய்ய வேண்டியதை செஞ்சிருவார்.
நான் போன பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், நம்ம வாயை மூடிட்டு இருந்தா போதும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்கள், வாயை மூடிட்டுருங்க. சிரிச்சுட்டே சொல்லுங்கள், கோவச்சுக்கம்மா அவங்க. ஆமாம், நம்ம வாயை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே போதும், அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பார். சில நேரம் நம்ம வாய் தான் நமக்கு டேஞ்சர். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், வாய் தான் டேஞ்சர். ஆமாம், நம்ம வாய் தான் ரொம்ப டேஞ்சர். வாய் தான் வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தடுத்து விட்டுரும். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்ன செய்கிறான்? பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரி, சீக்கிரமா எழுந்திரு. யோசிச்சு பாருங்களேன், சில மக்களை நம்ம சண்டே காலையில தான் சீக்கிரமா எலும்புங்கடின்னு சொல்லணும். அதே மாதிரி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஆஹா, உடனே சங்கிலிகள் அவன் எழும்பின உடனே சங்கிலி. நீ என்னைக்கு எழும்புகிறியோ அன்னைக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலி கீழே விழ ஆரம்பிக்கும். தேவனுடைய பிள்ளையே, நீ எழும்புகிற நேரத்தில், அப்படின்னா எழும்புனதும் சங்கிலி கீழே விழுகிறது, எழும்புனதும் சங்கிலி கீழே விழுகிறது. என்னைக்கு எனக்கு இதுதான் வாசல், இனி பழைய ஷோ எல்லாம் வேண்டாம், நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓட ஆரம்பிக்கிறேன்னு எழும்புகிற நேரத்தில் உன்னை கட்டி வச்சிருக்கிற சங்கிலி அது தானாவே தெரிந்து விழ ஆரம்பிக்கும். தானா விழுந்துரும். அந்த சங்கிலி வெளியே தெரிச்சு விழுந்துரும். எழும்பணும். எழும்புனா என்ன விழுந்துருமா? சங்கிலி விழுந்துரும். இப்ப சங்கிலி இன்னும் விழலைன்னா என்ன ரீசன்? எழும்பல. நம்ம இன்னும் எழும்பல. எழும்பிட்டா சங்கிலி தெரிச்சிடும். வசனம் சொல்லுகிறது, விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஆஹா, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. உடனே சங்கிலி என்ன செய்தது? அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள்ள. நல்ல ஆயத்தப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்கா? தூதன் சொல்லுகிறான். பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், நம்ம சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம பாஷையில சொன்னா நம்ம சொல்லிட்டு இருப்போம், சரியான லூஸ் ஆயிட்டோம் போல அப்படின்னு நினைப்போம். யோசிச்சு பாருங்களேன், தட்டி எழுப்பி தூதனே சொல்றாரு, செருப்பை போடு. செருப்பை போட்டுட்டேன். அறைய கட்டிட்டேன், இப்ப பேசாம வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு, தூதன் சொல்லி செய்யற அளவுக்கு மைண்ட் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, இதுதான் விசுவாசத்தின் அடுத்த கட்டம். நம்ம நினைப்போம் தெரியுமா, அது விசுவாசத்தின் ஆழம் நினைக்க மாட்டோம். நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஏதோ என் வாழ்க்கை அந்த எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு, சில நபர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க, நான் அந்த லெவல்ல வந்துட்டேன், இப்ப கண்ணீரே வராதக்கா. இது கண்ணீர் வர்றதல்ல தேவனுடைய பிள்ளையே. இப்ப மனுஷனை பார்த்தா உன்கிட்ட என்ன அழுது பிரயோஜனம்? தேவன்கிட்டே நான் அழுதா நல்லா இருக்கும் போல இருக்கு. இந்த மனுஷங்கிட்ட அழுது, மனுஷனுக்கு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சு, மனுஷனுக்கு முன்னாடி கடன் மாதிரி நடிச்சு, மனுஷங்கிட்ட பிச்சையட்டு, மனுஷங்கிட்ட கையேந்தி, மனுஷன் எதிர்பார்த்து, அதே மனுஷன் உனக்கு பக்கத்திலே குழிய வெட்டி உன்னை உள்ளுக்குள்ள போடுறதை விட, தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தருடைய பாதத்துல நீ போய் அமர்ந்துட்டேன்னு வச்சுக்கோய, என் கர்த்தருடைய பாதத்துல போய் உட்கார்ந்தேன, உன் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமா, மனுஷன் நினைக்காதீங்க. அது வசனம் சொல்லுகிறது, அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு, அப்படின்னா வஸ்திரம் என்றால் குளோரிய சொல்லுகிறது, மகிமையை சொல்லுகிறது. வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றால், அந்தபடி அவன் புறப்பட்டு தூதன் சொல்லுகிறத கேட்டு பேசாம வர்றான். இது எப்ப தூதனுடைய சத்தம் கேட்கும் தெரியுமா? என்னைக்கு அந்த பிரச்சனையை பாஸ் பண்ணுகிறோமோ, என்னைக்கு அந்த பிரச்சனையை அவர் கையில கொடுக்கிறோமோ, அன்னைக்கு தான் தூதன் சொல்றது கேட்க முடியும். நீ பிரச்சனையை பிடிச்சிட்டு வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தூதன் சொல்றது கேட்க முடியாது. தூதன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை என்ன செய்கிறான்? புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சொப்பனம் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இதனாலதான் கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நம்ம சொப்பனம் பார்த்துட்டு இருப்போம். புறஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம சொல்லுவோம், ஏதோ நடக்குது, ஏதோ செய்கிறாரு, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னெல்லாமோ நடக்குது, என்னெல்லாமோ நடக்கல. உன்னுடைய பிரச்சனையின் மத்தியில தூதன் வந்து இறங்கி உன்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். முதற்காவல் திறக்கும் போது தேவனுடைய
திறந்துச்சு, 2வது காவல் திறந்துச்சு, 3வது காவல் தாண்டி அடுத்து கடைசியா வரும்போது ஒரு வெண்கல கதவு நின்றதா. அந்த வெண்கல கதவு ஒருவேளை உங்களுக்கு பார்க்கிறதுக்கு பயமா இருக்கலாம், ஒரு கோலியாத்த போல இருக்கலாம். கரடிக்கு தப்புவித்தவர், சிங்கத்துக்கு தப்புவித்தவர் அந்த வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வர வந்தவர். வெண்கல கதவை பார்த்து பயப்படாதீங்க, வெண்கல கதவை பார்த்து பயப்படாதீங்க என்னுடைய பிள்ளைகளே. அந்த வசனம் சொல்லுகிறார், அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அவன் தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் 10வது வசனம், அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது, எங்க வந்துட்டாங்க? இருப்பு கதவண்டை. இது வெண்கல மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு, திறக்கவே திறக்காது. ஊரே பார்க்குற மாதிரி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கரடிக்கு யுத்தம். சில பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில முன்னாடி நடந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளதான் தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்கிற பிரச்சனை பேசிக்கொண்டிருக்கிறேன். சில பிரச்சனை இவ்வளவு நாள் கரடி சமாளிச்சுட்டேன், சிங்கம் சமாளிச்சுட்டேன், இப்ப கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்துகிறார் என்றால், கோலியாத்தை நீ வீழ்த்துகிற நேரத்துல கர்த்தர் உன் வாழ்க்கைய அடுத்த கட்ட உயர்வுக்குள்ள கொண்டு போவார். அப்படி என்றால் என்னைக்கு தாவீது கோலியாத்தை வீழ்த்தினானோ அன்னைக்கே தாவீது ராஜரீக ஒரு மேன்மைக்குள்ள உயர்த்தப்பட்டார். கோலியாத்தை வீழ்த்தினா கர்த்தர் அடுத்த கட்ட ப்ரமோஷனை வச்சிருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறார். இப்ப இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கலாம். வெண்கல கதவு மாதிரி, இரும்பு கதவு மாதிரி இருக்கலாம், கோலியாத்து மாதிரி இருக்கலாம். கோலி முன்னாடி நிறுத்துகிறார் என்றால் ஊரே தெரிகிற மாதிரி பிரச்சனைனா பயப்படாதீங்க. இதுதான், இதை மட்டும் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையை மட்டும் தாண்டினா கர்த்தர் உங்க வாழ்க்கையை அப்படியே அடுத்த ஒரு கட்ட உயர்வுக்குள்ள கொண்டு போவார். இப்ப இந்த பிரச்சனை ஊருக்கு தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஊரு வந்து ஒன்னும் செய்ய போறதில்ல. தெருவுக்கு தெரிகிற மாதிரி இருக்கேன், நாற்றம் எடுக்கிற மாதிரி இருக்கேன்னு நினைக்கலாம். என்னைக்கு லாசருவினுடைய வாழ்க்கை நார ஆரம்பித்ததோ அன்னைக்குதான் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. அப்படி என்றால் நம்முடைய பிரச்சனை நாரதான். நம்முடைய வாழ்க்கை உடைய அந்த உடைவிலிருந்து அவருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய பிரச்சனை நாற்றம் அடிக்கிற நிலைமையா இருக்கலாம். லாசருவே, உன்னுடைய வாழ்க்கை நாறுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. நாற்றம் எடுத்தாலும் அது ஒருவேளை ஊருக்கே தெரிகிற மாதிரி நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையா இருந்தாலும் அந்த நாற்றத்தின் மத்தியில என் தேவன் வெளியே வருவார். என் தேவன் அந்த நாற்றத்தின் உள்ள இருந்து லாசருவே நீ வெளியே வாடி கட்டளையிடுவார். ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தையில் மரித்தவர் உயிர் உண்டாகும். அந்த ஒரு வார்த்தை போதும். சில நேரம் ஜபத்துல கேக்குறீங்க தெரியுமா, ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. அந்த ஒரு காரியத்துக்காக எத்தனை பேர் ஒரு வாசலுக்காக, ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஒரு காரியம் மட்டும்தான் நான் கேட்கிறேன். நான் வேற எதுவும் கேட்கல. ஒரே ஒரு காரியம். நல்லா கையசு காமிங்களேன். இந்த ஒரு காரியம் மட்டும், இந்த ஒரு காரியம் மாத்திரம் தான் நான் கேட்கிறேன். அந்த ஒரு காரியத்துக்காக நிக்கிறீங்க தெரியுமா? இந்த ஒரு காரியத்தை நல்ல கை அப்படியே வச்சுக்கோங்களேன். ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டு, இந்த ஒரு வாசல் மாத்திரம், இந்த ஒரு காரியத்தை தான் ரொம்ப நாளா நான் எதிர்பார்க்கிறேன். இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இந்த காரியம். ஆனா இந்த ஒரு காரியத்துல பிரச்சனை நிமித்தம் மொத்தமா நீ முட்டமாக்கப்பட்ட நிலைமையில, வித்தியாசமான சூழ்நிலையில உன் ஜீவியமே செத்து போனது போல இருக்கிற. ஆனா என் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஒரு காரியம் தான் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மகிமை வெளிப்படுவதற்காக நான் வைத்திருக்கிற காரியம். அந்த ஒரு காரியத்துல நானே இறங்கி வந்து அற்புதத்தை செய்வேன். அந்த ஒரு காரியத்துல அற்புதம் செய்யும் போது அநேகர் என்னை திரும்புகிற அளவுக்கு மாற்றம் உண்டாகும். அந்த ஒரு காரியம். என் கையை உயர்த்த சொன்ன தெரியுமா? என் கர்த்தர் சொன்னார், அந்த ஒரு காரியத்திலிருந்து என் பிள்ளைய நான் வெளியே கொண்டு வர போகிறேன்னு சொல்றார். என் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். தேவனுடைய பிள்ளையே, அந்த வசனம் சொல்லுகிறது,
அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவல் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவு. அது எப்படி திறவுண்டுச்சா? தானா திறக்க போகுது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தானா திறக்க போகுது. நல்லா தான் சொல்லுங்களேன், அந்த கதவு எனக்கு தானா திறக்க போகுதுன்னு சொல்லுங்க. நல்லா தான் சொல்லுங்களேன். எந்த மனுஷனுடைய தயவுனால அல்ல, யார் காலில் நான் விழுந்தல்ல, அந்த கதவு எனக்கு தானா திறக்க போகுதுன்னு சொல்லுங்க. அந்த கதவு எந்த மனுஷனுடைய தயவுனால திறக்க போகிறது இல்ல, அதை செஞ்சு வைங்க. அந்த டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்னால நடக்க போகிறது இல்ல. இல்ல இந்த மனுஷன் அவங்க காலில் இவங்க காலில் விழுந்து எப்படியோ எடுத்து நடக்க போகிறது இல்ல. தானா சில கதவுகள் திறக்க போகுது. தானா சில ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறது. சில கதவு தானா திறக்கும். சில நபர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தானா சரியாக போகுது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தானா திறக்கும். தானா திறக்கும். தானா திறக்கும்னு என்னது? அது ஆட்டோமேட்டிக்கா திறந்துருது. கிட்ட போனது சில கதவுகள் உண்டு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மால்லாம் இருக்கும், கதவு கிட்ட போனதும் கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்க. அதே மாதிரி பிரச்சனையிலேருந்து கர்த்தர் தானா அந்த கதவை திறக்க போகிறார். எந்த மனுஷனுடைய தயவினால அல்ல, எந்த டாக்டர்ஸனுடைய தயவினால அல்ல, தானா திறக்க போகுது. கதவு தானா திறக்க போகுது. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் அப்படியே வெளியே வந்தான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது தூதன் வெளியே கொண்டு வந்தான் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவங்க மாத்திரம் இருக்கிற இடங்களில் எழுமி நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, அது என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டிய என் பிரச்சனை இப்ப அப்பாவுடைய கையில நான் கொடுக்க போகிறேன். அந்த பிரச்சனையை நான் அப்பாவுடைய கையில கொடுக்க போகிறேன். அந்த பிரச்சனையில வரப்போகிறேன். அந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரப்போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை, கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து 2 கையை உயர்த்தி, இப்ப இருக்கிற என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த பிரச்சனை எழுந்திருக்கிற நேரத்துல சங்கிலிகள் கீழே விழட்டும். சங்கிலி தானா விழட்டுமே. சங்கிலி தானா விழட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து மொத்தம் அர்ப்பணிங்களேன். இது ஒரு அர்ப்பணிக்கிற நேரமாய். சத்தம் இல்லையே. மொத்தம் இனி நான் பிரச்சனையை பிடிச்சு வைக்க மாட்டேன். நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். பிரச்சனையை நான் பிடிச்சு வச்சிருக்க மாட்டேன். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், கடனா இருந்தாலும், குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், பண பிரச்சனையா இருந்தாலும், பிசினஸ்க்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கையை உயர்த்தி. அந்த பிசினஸ், அந்த வேலை ஸ்தலம், நான் என்ன வேலை செஞ்சாலும், ஆட்டோ ஓட்டுனாலும், கார் ஓட்டுறீங்களோ, என்ன பிசினஸா இருந்தாலும், என்ன தொழில், நிறைய தொழில் பண்ற பிள்ளைங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. உண்மையிலேயே அவ்வளோ பிசினஸ் பீப்புளை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பிசினஸ் பீப்புள், சொந்த தொழில் பண்ணுகிற எல்லாரும் கையை உயர்த்தி. அதை நினைச்சு நான் புலம்ப மாட்டேன்பா, உங்க கையில நான் கொடுக்கிறேன். என்ன தொழிலா இருந்தாலும் தொழில் உங்க கையில கொடுக்கிறேன்பா. நல்ல கையை உயர்த்துங்களேன். உங்க கையை ஆண்டவர் பார்க்கட்டுமே. என்ன காரியமா இருந்தாலும் உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இனிமேல் அதை பிடிச்சு வைக்க போறதில்லை. நான் இனிமேல் அதை ஹோல்ட் பண்ண மாட்டேன். உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்களேன். ஆசையா சொல்லுங்க. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா இனிமேல் நான் என் கையை பிடிச்சு நான் அதை பிடிக்க மாட்டேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஆசையா ஜெபிங்களேன். சத்தம் கேட்கலையே, நல்ல சத்தமா இடி அந்த பிரச்சனையை அப்படியே அவர் கையில கொடுங்க. அவர் கையில ஒப்பு கொடுங்களேன். அந்த ப்ராப்ளம் அவர் கையில ஒப்பு கொடுங்களேன். சத்தம் கேட்கலையே, சத்தமா
அது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும், நான் கையை பிடிக்கலப்பா, நான் கை பிடிக்கல, நான் பிடிச்சு வைக்கல. இன்னைக்கு அந்த பிரச்சனை, அது எவ்வளவு கஷ்டமான பிரச்சனை, அதுக்கு வேலை இல்லாத நிலைமை, அந்த அடைஞ்சு போன நிலைமை, அந்த சூழ்நிலை, அது எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்க கையில கொடுக்கிறேன். அவர் கையில கொடுங்க. அதுக்கு தான் 2 கையை உயர்த்த சொன்னேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்க கையில நான் கொடுக்கிறேன். உங்க கையில நான் ஹோல்ட் பண்ணல, இனி நான் பிடிச்சு வைக்கல, நான் இனிமேல் பிடிச்சு வைக்கல, நான் உங்க கையில கொடுக்கிறேன்ப்பா, உங்க கையில கொடுக்கிறேன். அந்த படிப்பு, எதிர்காலம், அந்த வேலை உங்க கையில கொடுக்கிறேன், உங்க கையில கொடுக்கிறேன். அது வாழ்க்கை புயல் காற்று மாதிரி அடிச்சுட்டு தான் இருக்கு, ஆனால் நான் உங்க கையில கொடுக்கிறேன். ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலும் எனக்கு உண்டா. இனி நான் பிரச்சனையை பிடிச்சு வைக்கிற நபர் அல்லப்பா. அந்த பிரச்சனை, அந்த வியாதி, அந்த வியாதியோட யாராவது வந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கே கர்த்தர் வியாதியில இருந்து விடுதலை தருவார். வியாதி அவர் கையில கொடு. அது கடன் பிரச்சனை, உன்னுடைய குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் திருந்தாத பிள்ளைகள், சில சூழ்நிலைகள் அப்பா கையில கொடுங்க. அப்பா உங்க கையில நான் கொடுக்கிறேன். அது கணவனுடைய குடி பழக்க வழக்கங்கள் மாறட்டும், அப்பா கையில கொடுங்களேன், அப்பா கையில கொடுங்க, அப்பா கையில கொடுங்க. அப்பா வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அப்பா இனி நான் கவலைப்பட மாட்டேன், உங்க கையில கொடுக்கிறேன்னு சொல்லி ஆசையா 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 அப்படியே தலைக்கு மேல கையை தட்டி நீங்க அந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியே கொண்டு வர போகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வர போகிறதற்காக நன்றி, அதற்காக நன்றி. என்னை போறீங்க, நன்றி. நான் எழுப்ப போறேன், நன்றி. என்னை எழுப்ப பண்ண போகிறதற்காக, அந்த கடல்ல இருந்து நான் வெளியே வர போகிறேன், அந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியே வர போகிறேன், அந்த நெருக்கத்துல இருந்து நான் வெளியே வர போகிறேன். நன்றி. நல்ல கையில் தட்டி நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. அந்த பிரச்சனைகள் மத்தியிலிருந்து என்ன நீங்க வெளியே கொண்டு வருகிறதற்காக நன்றி. நான் உம்மை துதிக்க போகிறேன், நான் உம்மை ஆராதிக்க போகிறேன். துதி ஆயுதம், ஆராதனை போர்க்களம். என்னுடைய பிரச்சனை தான் என்னுடைய வாழ்க்கையில சாட்சியாய் மாற போகிறது. என்ன சாட்சியாய் நீங்க நிறுத்த போகிறதற்காய் நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி எஸ் லார்ட், thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி 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 தகப்பனே. அப்படியே கையை தட்டி சொல்லுங்க. விருதலையை விருதலையை விரும்புகிறோம் ஐயா, ஆசையா தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. இன்னைக்கு எத்தனை பேர் விடுதலை தந்தாரு சொல்லி விருதலையை விருதலையை விரும்புகிறோம் ஐயா, ஆசையா சத்தமாய் இன்னைக்கே தந்துட்டீங்கப்பா. விடுதலை விடுதலை
வல்லமையுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரச்சனைகள் மத்தியில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து எங்களை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க. அதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை தேற்றினீங்க. அதற்காக நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. அவருடைய சூழ்நிலைகள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய நிலைமைகள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய கட்டுகள் இருந்து அவர்கள் வெளியே வரட்டும். வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. அதே போல் என்ன கடன் பாரமாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு அறைகளையும் ஒவ்வொரு கதவுகளையும் திறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதற்காக நன்றி. ஒருவேளை இன்னைக்கு இங்கே இருக்கிற யாராவது இருப்பு கதவுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி பெரிய வெண்கல கதவுக்கு முன்னாடி நின்றாலும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. சர்வ வல்லமையருடைய ஆளுகை தாமே இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேல் இறங்குவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை செழிக்கட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாக கிருபை செய்வீராக. யூதா கோத்திரத்தார் நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், உம்மை துதிப்பதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று துதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. சகல துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.